யானைகளை தடுக்க வேலி இது தொடர்பான தடை நீக்கப்பட்டிருக்கிறது. யானைகள் ஊடுருவலை தடுக்க எஃகு கம்பி வேலி அமைக்கப்படும் வழக்கில் வேலி அமைக்கும் பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு ஒன்றை இப்போது பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து வேலி அமைக்கப்படும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களை செப்டம்பர் 5, 6 தேதிகளில் நீதிபதிகள் பார்வையிடவுமாறும் இந்த செய்தி கூறுகிறது. யானைகளின் ஊடுருவலை தடுக்க எஃகு கம்பி வேலி அமைக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கில் வேலி அமைக்கும் பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இது குறித்த தடை தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேலி அமைக்கப்படும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களை செப்டம்பர் 5, 6 தேதிகளில் நீதிபதிகள் பார்வையிடுமாறும் யானைகள் ஊருக்குள் நுழைந்து மனித உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்க எஃகு வேலி அமைக்கலாம் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. யானைகள் ஊருக்குள் நுழைந்து முதற்கட்டமாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்படும் வேலிகளால் ஏற்படும் தாக்கங்களை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் மேற்கொண்டு எஃகு வேலி அமைக்க வேண்டுமானால் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டியது கட்டாயம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். யானைகளை தடுக்க வேலி தொடர்பான வழக்கில் தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் ஆய்வறிக்கையை இப்போது கேட்கலாம். சக்திவேல், யானைகள் தடுக்க வேலி தொடர்பான வழக்கில் தடை நீக்கம் என்ற செய்தி எங்களுக்கு அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்தியும் அறிக்கையையும் தரலாம். உங்களுக்கான நேரம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். கோவை மேட்டுப்பாளையம் வனப்பகுதிகளில் யானை ஊடுருவலை தடுக்க எஃகு கம்பி வேலி அமைக்கும் பணிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வனப்பகுதியில் இருந்து யானைகள் ஊடுருவல் நுழைவதை, அதாவது ஊருக்குள் நுழைவதை தடுக்கவும் மனித விலங்கு மோதல்களை குறைக்கும் வகையில் கோவையில் தொண்டாமுத்தூர் தடகம் இடையே 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு எஃகு கம்பி வேலி அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையை சேர்ந்த விலங்கு நல ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் தொடர்ந்தார். இந்த வழக்கில் வேலி அமைக்கும் பணிக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி எஃகு வேலிகள் அமைக்க உள்ள கோவையில் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களை செப்டம்பர் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளில் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் வனத்துறையினர், உள்ளூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டிய நீதிபதிகள் யானைகள் ஊருக்குள் நுழைந்து மனித உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படாமல் தடுக்க எஃகு வேலி அமைக்கலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கிய நீதிபதிகள் முதல் கட்டமாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்படும் வேலிகளால் ஏற்படும் தாக்கங்களை நீதிமன்றம் கண்காணிக்கும் எனவும் உத்தரவிடப்பட்டது. மேற்கொண்டு எஃகு வேலி அமைக்க வேண்டுமானால் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிடப்பட்ட நீதிபதிகள் வேலி அமைக்க உள்ள இடத்தின் இரு பகுதிகளிலும் முள் மரங்கள், முட்புதர்கள் வளர்த்து இயற்கை வேலியை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. மேலும் கோவை வனப்பகுதியில் உள்ள சில பகுதிகள் சுற்றுச்சூழல் ரீதியாக தீவிரமானது என்பதால் இந்த பகுதிகளில் எந்த மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ள கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 3வது வாரத்திற்கு தள்ளி வைத்தார். மோகன்ராஜ், உங்கள் நீண்ட நெடிய விரிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.